நாளுக்குரிய வேத பகுதியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது எபேசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்துள்ள வேண்டும் என்று தாம் நம்மை அழைப்பதினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவர்கள் நடத்திட்டு தமது பணத்து சமூகத்தின் வல்லமைக்குள்ளே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் உள்ளதென்றும் நீங்கள் அறிவுபடுத்தி அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை வேண்டியிருக்கிறேன். ஆமென். இந்த நாளுடைய செய்திக்கான தலைப்பு அது மையப்பொருள் எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துடைய அந்த முதல் பகுதி. ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலும் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, அடுத்து பவுல் என்ன சொல்றாருன்னா, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களை உங்களை நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கரங்களினாலே நேரடியாக உருவாக்கப்பட்ட நிறைய திருச்சபைகள் உண்டு. அதுல மிக பிரதானமான ஒரு திருச்சபை தான் எபேசி திருச்சபை. என்ன திருச்சபை? எபேசு திருச்சபை. எபேசியர் அப்படிங்கிறது எபேசு திருச்சபையில இருந்த ஜனங்களுக்கு அவர் எழுதின கடிதம். அதனால அது என்ன எழுதுறாரு? எபேசியருக்கு எழுதின நிருபம் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்ப இந்த எபேசு திருச்சபையில பவுல் என்ன செய்யறாருன்னா பல இடங்களுக்கு போய் ஊழியம் செய்யறாரு. அப்ப எபேசுல ஒரு திருச்சபையை உருவாக்கிட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு போய் ஊழியம் செய்ய போறாரு. ஆனா சில விஷயங்கள் ஒரு கண்ணும் கருத்துமா கவனமா இருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தா அந்த 15ஆம் வசனத்துல கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு, அதுக்காக நான் என்ன பண்றேன்? இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்றேன், ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, நம்ம எங்க இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் பேசப்படும், நம்முடைய விசுவாசம் கேட்கப்படும். இந்த இடத்துல நம்ம பவுல் என்ன எதற்காக ஸ்தோத்திரம் பண்றாரு? கர்த்தரை உங்கள் விசுவாசத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நீங்க இப்போ விசுவாசத்தை கேள்விப்பட்டு பாராட்டுறாரு அப்படின்னா அதற்காக ஜெபிக்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்றாருன்னா அந்த எபேசு பட்டணத்தில் இருந்து அந்த ஜனங்களுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. பாராட்டுறது யாரு? சாதாரண ஆள் கிடையாது. யாருங்க? தேவனால நேரடியாக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல். அவரு எவ்வளவு கண்டிப்பா இருந்திருப்பாரு இல்லையா? அவருடைய சபைய முதல்ல இது முதலாம் தலைமுறை கிறிஸ்தவம். அவர் அப்போஸ்தலர்களால் உருவாக்கப்பட்டது முதல் தலைமுறை கிறிஸ்தவம். முதல்ல அவங்க அப்பதான் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள சேர்க்கப்படுறாங்கன்னா அந்த சபைய பவுல் எவ்வளவு கண்டிப்பா கண்ணும் கருத்துமா கவனிச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய விசுவாசத்தை குறித்து கேள்விப்பட்டு சந்தோஷப்படுறாரு. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம நிறைய பேருடைய விசுவாசத்தை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்க இருக்கா? யாருடைய விசுவாசத்தை குறிச்சு நம்ம கேள்விப்பட்டுட்டு அதை பத்தி பேசுறோம்? ஆபிரகாம், யோபு, நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா? வேதத்துல நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்க கவனிச்சீங்களா? கவனிங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. யோபு, ஆபிரகாம், மோசே, தேவனுடைய அப்போஸ்தலர்கள், சீசர்கள், யோசேப்பு, இவங்களுடைய விசுவாசத்தை எல்லாம் குறித்து நம்ம என்ன பண்றோம்? இன்னைக்கும் கேள்விப்படுறோம் இல்லையா? மார்ட்டின் லூத்தர்னு ஒரு தலைவர் நமக்காக இருந்தார். அவர் பாத்தீங்கன்னா எங்கேயோ இருந்தாரு, சீகன்பால்க்கு ஜெர்மனி தேசத்துல இருந்தாரு. அவர் எங்கேயோ இருந்தாரு. ஆனா அவருடைய விசுவாசத்துக்கு இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கோம், கேள்விப்பட்டு கொண்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா அது ஒரு சாதாரண விசுவாசமா இல்ல, அது கேள்விப்படுகிற ஒரு விசுவாசமாக அது மாறியது. இதற்காக நம்ம இந்த வசனத்தை தியானிக்கிறோம்னு சொன்னா, பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? விசுவாசம் என்றால் என்ன? இதுக்கு என்ன டெபினிஷன் கொடுக்கலாம்? வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்னு பைபிள்ல இருந்து ஒரு டெபினிஷன் எடுக்கணும். என்ன எடுக்கணுங்க? எது விசுவாசம்? வெரி குட். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தான் விசுவாசத்துக்கான டெபினிஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது மாறவே மாறாது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமா இருக்கிறது. அந்த எபிரேயர் 11 முழு அப்படியே சும்மா அப்படியே புரட்டி பாருங்களேன், அப்படி சும்மா புரட்டி பாருங்க, அப்படியே என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க மிக நீண்ட விசுவாச பட்டியல் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது இல்லைங்களா? ஆபிரகாம் முதற்கொண்டு, மோசே முதற்கொண்டு, யோசேப்பு, அதுக்கப்புறம் வந்து தாவீது, எப்படி ஒவ்வொருத்தரையும் வழிநடத்தினா இவங்க எல்லாம் எப்படி விசுவாசித்தாங்க பாருங்களேன். 33ஆம் வசனத்துல விசுவாசித்தாங்க, அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அப்படியே நிறைய இருக்கு. அப்படியே 36ஆம் வசனத்துல வேறு சில நிந்தைகளை, அடிகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். அப்ப விசுவாசத்திற்காக சில பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க, ஆனா விசுவாசத்துக்காக பெரிய பெரிய காரியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. ஆபேத் நேகோ, சாத்ராக் மேஷாக் இவர்களுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? எவ்வளவு பயங்கரமான ஒரு விசுவாசம். ராஜாவுக்கு பயப்படாம, அந்த நெருப்புக்கு தனலுக்கு பயப்படாம, 7 மடங்கு சூழாக்கப்பட்ட அந்த சூளைக்கு பயப்படாம நிக்கிறதுக்கு எது உதவுதுங்க? விசுவாசம். தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசம் இன்னைக்கும் நம்ம பேசப்பட்டுட்டே இருக்குது. அந்த விசுவாசத்தை பார்க்கும்போது நம்ம பலம் அடைகிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம நாட்டுல நாம ஆண்டவர்கள் வச்சிருக்கிற விசுவாசம் மத்தவங்களை பாதிக்கணும், மத்தவங்களை தொடணும். இப்படி விசுவாசிக்கணும், ஆண்டவரை இப்படி விசுவாசிக்கணும், மத்தவங்க சொல்லணும், கேள்விப்படணும். அப்படி மாறணும்னு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு, என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. விசுவாசம் வச்சுட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்தோம், காணிக்க கொடுத்தோம், ஏதோ மீட்டிங் அட்டன் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், கூட்டங்களுக்கு போனோம், அதெல்லாம் முடியல. அப்போ இதோட முடிஞ்சுட்டா அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துருப்பாங்க தானே. அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் எங்க போச்சு? ஏன் அவங்க பெயர்கள் எழுதப்படல, அல்லது அவங்க பெயர்கள் ஏன் சொல்லப்படல, அடுத்த தலைமுறைக்கு ஏன் கடத்தப்படல? சில பேருடைய விசுவாசங்கள் தான் தலைமுறை தாண்டி நின்றுட்டு இருக்குது, தலைமுறைக்கு பேசப்படுது. நகோமின்னு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க எவ்வளவு விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சிருந்தா அத்தனை பிரச்சனைக்கு நடுவுல என்ன பண்ணாங்க? தைரியமா நின்னாங்க. ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார். நான் இழந்துட்டேன், என் புருஷன் இழந்துட்டேன், என் பிள்ளைங்க 2 பேரும் இழந்துட்டாங்க, என் சொத்தெல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, நான் நிருபதியா நிக்கிறேன், என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க நகோமின்னா சிரிப்புன்னு இருக்கும். என்னை நகோமின்னு கூப்பிடாதீங்க, என் வாழ்க்கை கசப்புதான் இருக்குது, என்னை மாறான்னு கூப்பிடுங்கன்னு நகோமி சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டமா ஒரு சூழ்நிலை அந்த அம்மா அனுபவித்தும் கூட ஆண்டவர் மேல வச்சிருந்த விசுவாசத்தை என்ன பண்ணலைங்க, விடவே இல்லை. அது என்ன ஆச்சு தெரியுங்களா? அவங்க வச்சிருந்த விசுவாசம் என்னாச்சு தெரியுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களோட சந்ததியில வந்து பிறப்பதற்கு அந்த விசுவாசம் காரணமான சாதாரண இல்லைங்க. நாம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் ஆண்டவரை கிரியை செய்ய வைக்கும், ஆண்டவரை செயல்பட வைக்கும், ஆண்டவர் நம்மிடத்துல கொண்டு வரும், இன்னும் அதிகமா நம்மை சேர்க்கும். அப்ப விசுவாசி குறித்து நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். எதையோ நாம விசுவாசிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய தவறான போதகங்கள் உண்டு. எப்படி தெரியுங்களா? நீ விசுவாசத்தினால இதை சுதந்திரிக்கலாம், நீ விசுவாசி, இதை எனக்கு கிடைக்கும் விசுவாசி, என்ன சொல்றது, நிறைய இருக்கு. எனக்கு கார் கிடைக்கும் விசுவாசி, வீடு கிடைக்கும் விசுவாசி, நகை கிடைக்கும் விசுவாசி, என் பையனுக்கு இந்த இடத்துல சீட்டு கிடைக்கும் விசுவாசி, என் பையன் மெடிக்கல்ல போய் படிப்பான விசுவாசி. இதுக்கெல்லாம் விசுவாசம் தேவையே இல்லை. அதனாலதான் நம்ம திரும்பவும் சொல்றோம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 வசனம் தான் விசுவாசத்துக்கான டெபினிஷன். அங்க என்ன சொல்லிக்கிறது? விசுவாசமானது மனப்பாடம் பண்ணிடலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்ம உறுதியை நம்புறோம். காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆண்டவரை யாராவது பார்த்திருக்கோமா? இல்ல. பரலோகத்தை பார்த்துட்டு வந்துட்டு தான் நம்புறோமா? இல்ல. அதோட நிச்சயம், அதற்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விசுவாசத்தை குறித்து நம்ம என்ன பண்ணணுங்க? ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கு இன்னும் 2 தலைமுறை போனா இப்படி ஒரு சகோதரி இருந்தாங்க, இப்படி ஒரு அம்மா இருந்தாங்க, இப்படி ஒரு ஐயா இருந்தாரு, இப்படி ஒரு தகப்பன் இருந்தாரு, அவருடைய விசுவாசத்தினால நான் தூண்டப்பட்ட, அவருடைய விசுவாசம் என்னை கொண்டு வந்து சேர்த்துச்சு. எப்படி யோசுவா வந்து மோசேயை பார்த்து 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 அவரு பலவானானார். யோசுவாவும் காலேபும் பாத்தீங்கன்னா இப்பதான் வேளாண் கேள்வி எழுதி இருக்கோம் இல்லைங்களா? யோசுவாவும் காலேபும் அத்தனாயிரம் லட்சக்கணக்கான ஜனங்களை எதிர்த்து நிக்கிறாங்க. மோசேக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, ஆரோனுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க தெரியுங்களா? மோசே சார்புல நிக்கிறாங்க. எதை வச்சு அவங்க அப்படி தூண்டப்பட்டிருப்பாங்க? மோசேயுடைய வாழ்க்கை, மோசேயுடைய விசுவாசம், கண்ணாலப்பட்ட தேவனுடைய அதிசயங்கள் அப்படி நிக்க வைக்குது, விசுவாசிக்க வைக்குது. நம்முடைய விசுவாசம் யாரையாவது அசைக்குதான்னு பாருங்க. நம்முடைய விசுவாசத்தை குறிச்சு யாராவது கேள்விப்படுறாங்களா? அவங்க அவ்வளவு விசுவாசம் உள்ளவங்க. எப்ப தெரியும் நம்ம ரொம்ப விசுவாசம் உள்ளவங்கன்னு? எப்ப தெரியும்? நமக்கு எல்லாம் கிடைக்கும் போதுதான். நெவர். எதுவுமே இல்லாதப்போ நம்ம ஆண்டவர் அப்படி தூக்கி நிறுத்தி அப்படின்னு போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா? அப்பதான் விசுவாசம்னா என்னன்னு தெரியும். அப்பதான் நம்முடைய விசுவாசம் கேள்விப்படுகிற ஒரு விசுவாசமாக மாறும். பவுலிங்க அதான் சொல்ல வர்றாரு. ஆனபடியினாலே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக என்ன பண்றேன்? என் ஜெபங்களை உங்களை நினைத்து ஸ்தோத்திரம் பண்றேன். அப்போ பவுல் ஸ்தோத்திரம் பண்ற அளவுக்கு எபேசு சபையுடைய விசுவாசம் வளர்ந்திருந்தது. இப்போ நமக்கு ஒரே ஒரு கேள்விதான், விசுவாசம்னா என்ன? அது கிறிஸ்டியன் லைஃப்ல அதுதான் பேஸ் இல்லையா? விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம்.
விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தால் வராத யாவும் பாவமே. அப்ப விசுவாசிச்சா மட்டும்தான் ஆண்டவருடைய பிள்ளையாக முதலாவது அங்கீகாரம் பண்றேன். இப்ப நான் வந்துட்டேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. யாருங்க? அப்படி சொல்லக்கூடாது, கணவன் மனைவி சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. பரிசேயன், ஆயக்காரன். 2 பேரும் விசுவாசிச்சு தானே போனாங்க. அப்கோர்ஸ் 2 பேரும் விசுவாசிச்சுதான் போனாங்க. அது எந்த தப்பும் இல்லை. பரிசேயனும் ஆண்டவரை யெகோவா தேவன் விசுவாசிச்சாரு, ஆயக்காரனும் தேவனை விசுவாசிச்சாரு. யாரோட விசுவாசத்தை தேவன் அங்கீகரித்தார்? யாரோட விசுவாசத்தை குறிச்சு இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்? ஆயக்காரனுடைய விசுவாசம். ஏன் பரிசேயனுடைய அவனுக்கு விசுவாசமே இல்லையா? நம்ம சில சொல்லும் போது என்ன, ஏன் உனக்குள்ள விசுவாசம் இருக்கேன், எனக்குலாம் இல்லையா? இல்ல, உங்களுக்கு இருக்கு. அது எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? சீர்தூக்கி பார்க்கணும். சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை நாமே சரி செய்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆயக்காரனுடைய விசுவாசம் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்டது. ஒருவேளை நம்ம ஆலயத்துக்கு வர்றோம், வாழ்நாள் முழுவதும் அட்டன் பண்றோம், வாழ்நாள் முழுவதும் செய்திகளை கேட்கிறோம். கடைசியில் ஆண்டவருடைய நாள்ல ஞாயிற்றுனால நம்முடைய விசுவாசமோ நம்முடைய ஆராதனையோ அல்லது நாம் செய்த நாம் தேவனுக்காக செய்த எதுவுமே அங்கீகரிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க. அதை விட மோசமான ஒரு விஷயம் உலகத்திலேயே இல்லை. உலகத்திலேயே இல்லை. அப்ப நான் என்ன பண்ணணும்னா, என் விசுவாசம் கேள்விப்படக்கூடிய ஒரு விசுவாசமாக, தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு விசுவாசமாக மாறி இருக்கா நான் என்ன பண்ணிக்கணும்? என்னை நானே பரிசோதனை பண்ணணும். என்னை நானே பரிசோதனை பண்ணணும். தேவனை வெளிப்படுத்துவார். மலையின் மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம யாருங்கிறத தேவன் நமக்கு சொல்லுவார். நம்ம கிட்டே நம்ம கிட்ட சொல்லுவாரு. அவர் சொல்லாம இருக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா சொல்றாரு? நம்ம திருத்திக்கணுங்கிறத சொல்றாரு. எப்பவுமே ஆண்டவர் பேசுவார். சின்ன தப்பு நான் பண்ணா கூட எனக்கு அப்பவே அங்கங்கேயே அடி விழும். எனக்கு நல்லா தெரியும். சரி, நம்ம இதையும் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? விரும்புறாரு. வேற ஒண்ணும் பண்ண முடியாது, அடி வாங்கிதான் ஆகணும். ஆனா அது நிமித்தம் நான் இடர் அடைச்சிடக்கூடாது, ஆண்டவர் விட்டு பின்வாங்கிடக்கூடாதுங்கிறதுல என்ன விட ஆண்டவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாரு. என்ன வரைக்கும் நான் கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம அதுல கவனமாவே இருக்கிற ஆட்கள் கிடையாது. பல நேரங்கள்ல நம்ம அப்படியே உலகத்தின் ஓட்டத்துல ஓடுற ஆட்கள் தான். ஆனா தேவன் என்ன பண்ணுவார்னா, நம்மளை பிடிச்சி நம்ம விசுவாசத்தை கேள்விப்படக்கூடிய ஒரு விசுவாசமாக மாற்றுவாரு. எத்தனையோ மிஷினரிகளோட பேர்களை நம்ம கேட்கிறோம். எத்தனையோ பேர் ரத்த சாட்சிகளாக இருக்காங்க. கதையெல்லாம் கேட்கலாம் பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அவங்க விசுவாசம் அப்படி மாறிச்சு. சாதாரண விசுவாசமா உள்ள வந்து அவங்க தேவனுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு விசுவாசமா மாறிச்சு. அவங்க இன்னைக்கு நமக்கு நற்சாட்சி உள்ளவங்க நம்ம முன்னாடி நிக்கிறாங்க. அவங்க பார்த்து பார்த்து நம்ம பலனடைகிறோம். அந்த விசுவாசத்தை பார்த்து பார்த்து நம்ம தைரியமா ஓடுறோம். இப்ப நான் இன்ட்ரோடக்ஷன் முடிச்சேன். இப்போ என்னுடைய விசுவாசம், சரியா, என்னுடைய விசுவாசம் கேள்விப்படக்கூடிய ஒரு விசுவாசமா மாறணும்னா நான் என்ன பண்ணணும்? அத வந்து சுருக்கமா ஒரு 3 தலைப்புகளின் கீழே நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவது தலைப்பு விசுவாச விதை. 3 விஷயம் நம்ம கிட்ட இருக்கணும், சரிங்களா? என்னது? விசுவாச விதை. என்ன விசுவாச விதை? எவ்வளவு பெரிய மரத்தை நம்ம வைக்கிறதுனால, ஆலமரத்தை வைக்கலாம், எவ்வளவு பெரிய ஒரு ஆண்டவர் வந்து ஒரு உவமை சொன்னார் இல்லைங்களா? பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு எப்படி இருக்கலாம்? ஒப்பாயிருக்கு. யாராவது இப்படி சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஒரு பெரிய ஆள்னா பெரிய பெரிய காரியங்களோட என்னை கம்பேர் பண்ணணும் இல்லைங்களா? அவங்க எனக்கு தெரியும், அவங்க எனக்கு தெரியும், பெரிய பெரிய விஷயத்த கம்பேர் பண்ணணும். ஆண்டவர் பாருங்க, அவ்வளவு பெரிய பரலோக ராஜ்யத்தை கடுகு விதைக்கு என்ன பண்றாரு? கம்பேர் பண்றாரு. அவரு எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஒரு வசனம் போதும். ஆண்டோடைய குணாதிசயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனம் நமக்கு போதும். அந்த கடுகு விதை என்ன ஆகும்னா, எல்லா குட்டியா இருக்கு, சின்னதா இருக்கு. ஆனா அது வளர்ந்து மரமாகும் போது என்ன பண்ணுங்க? அநேக ஆகாயத்து பறவைகளும் வந்து தங்கத்தக்கதாக அது பயனுள்ள ஒண்ணா மாறும். அப்போ ஒரு சின்ன தான், அது அசால்ட்டா எடுத்துக்க முடியாது. தேவனும் நம்ம எப்படிதான் பாக்குறாரு. நம்மளை அப்ப பிரயோஜனமா தேவன் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது, சரிங்களா? ஒருவரை கூட அசட்டை செய்யாதவர், ஒரு மனுஷனையும் தள்ளி விடாதவர். எவ்வளவு நேசம் பாத்தீங்களா ஆண்டவருக்கு நம்மள. இந்த கடுகு விதை, இந்த சாதாரண விதை இருக்குது பாத்தீங்களா? அந்த விதை மாதிரிதான் முதல்ல விசுவாசம் நமக்குள்ள வரும். இந்த விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, அதுக்கு பவுலே ஒரு டெபினிஷன் கொடுக்கிறாரு. ரோமரின் நிருபம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 10:17. விசுவாசம் கேள்வியினாலே வரும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால வரும். பை ஹியரிங், சரிங்களா? அதாவது கேட்பதனால விசுவாசம் வரும். ஆண்டவர் நிறைய பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணிட்டு என்ன சொன்னாருங்க? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப என்ன அர்த்தம்? கேட்கணும். முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு முதல்ல கேட்டாக்கா விசுவாசம் வரும். அப்ப அந்த சமயத்துல விசுவாசமானது ஒரு விதை போல என்னுடைய இருதயத்துக்குள்ள என்ன ஆகுது? முதல்ல விழுகுது. அது எந்த வயசுல வேணாலும் இருக்கலாம். குழந்தையில கூட இருக்கலாம், மிடில் ஏஜ்ல இருக்கலாம், ஆகருக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கல்வனுக்கு விழுந்தது பாருங்க ஒரு விதை, அந்த மாதிரி கூட இருக்கலாம். மொத்தத்துல விசுவாசமானது ஒரு விதையை போல நமக்குள்ளாக முதலாக விதைக்கப்படுது.
வசனத்தின் மூலமாக விதைக்கப்படுது இல்லைங்களா? மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல நமக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு உவமை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. என்ன உவமைங்க அது? விதைக்கிறவன் ஒருவன் விதையை விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில சில விதை எங்க விழுந்ததுங்க? வழியருகே விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை கட்பான இடங்களில் விழுந்தது. சில விதை நல்ல நிலங்களில் விழுந்தது. விதைச்சது ஒரே விதை தானே? விதைச்சது ஒரே விதை தான். ஆனா அந்த விதை பல்வேறு மனுஷங்க கிட்ட போய் விழுகுது. அது விதை பத்தி ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு இல்ல. அந்த விதை என்னதுங்களா? தேவனுடைய வசனம். அப்ப வசனத்தின் மூலமாக முதல்ல ஆண்டவர் விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில இருதயத்துல விதைக்கிறார். ஆண்டவர் கண்ணு கருத்துமா செயல்படுவார். நான் இவனுக்கு தான் விதைப்பேன், அவங்களுக்கு தான் விதைப்பேன் இல்ல. எல்லா இடத்துக்கும் தேவன் என்ன பண்ணுவாருங்க? விதைய போடுவாரு. ஆனா அதுல ஒரு பியூட்டி என்னன்னா, நல்ல நிலமா இருக்கக்கூடிய அந்த நிலம் அந்த விதை என்ன பண்ணுமா? உள்வாங்கிட்டு வளருமா. மற்ற 3 நிலம் என்ன பண்றது இல்ல? வளர்வது இல்லை. இப்ப அந்த 3 நிலம் வளர்றீங்கன்னா என்ன பிரச்சனையா இருக்கும்? என்ன பிரச்சனையா இருக்கும்? அந்த நிலம் என்னவா இல்ல? வளர்றதுக்கான தன்மையோடு இல்ல. இப்போ திருப்பி நம்ம எபேசியருக்கு வருவோம். பவுல் இதை குறிச்சு எப்படி பேசுறாருன்னு பார்த்தோம்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். 2ஆம் வசனம். இப்பொழுது கிரியை செய்கிற அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். 3ஆம் வசனம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். 5ஆம் வசனம். அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இப்ப பவுல் இந்த அதிகாரங்களை நாம தான் ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா? ஆனா பவுல் எப்படி எழுதியிருப்பாரு? ஒரே லெட்டரா தான் எழுதியிருப்பாரு சரிங்களா? இப்ப எபேசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பவுல் என்ன எழுதுறாருன்னா, உங்களுடைய விசுவாசத்தை குறித்து நான் கேள்விப்பட்டு உங்களுக்காக என்ன பண்றேன்? ஸ்தோத்திரம் பண்றேன், ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்றேன், நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னவரு தொடர்ந்து எழுதிட்டே வராரு. அவங்களுக்கு என்னென்ன காரியமெல்லாம் தேவைப்படும், அல்லது அவங்க எதுல இருந்தெல்லாம் விசுவாசியா மாறினாங்கிறதெல்லாம் எழுதிட்டே வராரு. அதுல 2ஆம் அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, முன்ன நாம எப்படி இருந்தோம்? அக்கிரமங்கள்ல மரித்திருந்தோம், நம்முடைய பாவத்துல நம்ம மரித்திருந்தோம், நம்ம அசுத்தமுள்ளவர்களா இருந்தோம், நம்முடைய மாம்சமும் மனமும் விரும்பினவைகளை செய்து நம்ம கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். நம்ம இப்படி எல்லாம் இருந்தோம். அவன் நல்லா சொல்றாரு பாருங்களேன், பாஸ்ட் டென்ஸ், முடிவு காலம், ஐ மீன் இறந்த காலம் இருந்தோம். நம்ம அப்படி இருந்தோம். கிறிஸ்து என்ன பண்ணார்? நம்மளை உயிர்ப்பித்தார். இப்போ முதல்ல பாஸ்ட் டென்ஸ் வருமா பிரசன்ட் டென்ஸ் வருமா? எல்லாம் மறந்துட்டீங்களா? ஸ்கூலுக்கு லீவே விடக்கூடாது. பாஸ்ட் டென்ஸ் தான் முதல்ல வரும் இல்லையா? கோ வென்ட் கான். அப்ப பாஸ்ட் பிரசன்ட், அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர். அப்போ இங்க பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்ல அவர் எழுதுறாரு 2ஆம் அதிகாரத்தை. என்னன்னா, முதல்ல அப்படி இருந்தீங்க, இப்ப அதுக்கு என்ன பண்ணிட்டீங்க? மீட்கப்பட்டுட்டீங்க. இப்ப நீங்க எப்படி மாறிட்டீங்க? விசுவாசிகளா மாறிட்டீங்க. உங்களுடைய விசுவாசத்தை குறிச்சு இப்ப நான் கேள்விப்பட்டு நான் சந்தோஷப்படுறேன் பவுல் எழுதுறாருன்னு சொன்னா, அப்ப விதை விழுகும் போது நிலம் என்ன ஆயிருக்கணுங்க? சுத்தமா இருக்குதுங்களா? எதுக்கு விதை விழுகுது? நிலத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. அப்போ நான் விசுவாச விதை எனக்குள்ள விழுந்துருச்சா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் சர்ச்சுக்கு வரத வச்சா? சர்ச்சுக்கு வரலாம், வராமையும் போலாம், வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம். ஆண்டவருக்கு நான் ஏதாவது கொடுக்கறத வச்சா, ஜப கூட்டத்துல பங்கு எடுக்கிறத வச்சா, எதை வச்சும் நான் முடியவே முடியாது. என்னால விதை எனக்குள்ள விழுந்துருச்சு, விசுவாச விதை எனக்குள்ள இருக்குதுன்னு நான் சொல்ல முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை வச்சுதான் சொல்லணும். அக்கிரமங்கள்ல இருந்த நான் அதை உணர்ந்து ஆண்டவரிடத்திலே மனம் திருப்பி, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளையா இருக்க விரும்புறேன், நீர் என்னை நடத்தும்னு சொல்லி ஜெபித்து வரோம் பாத்தீங்களா? அங்கதான் விதை விழுந்ததுக்கான அடையாளமே அதுதான். சில விதைகள் 30ஆகும், சில விதைகள் 60ஆகும், சில விதைகள் 100ஆகும் பலன் தரும். ஆண்டவர் அதை குற்றப்படுத்தவே மாட்டார். சில பேர்னால ஓரளவுக்கு மேல அவன்கிட்ட நெருங்க முடியல, அல்லது புரிஞ்சுக்க முடியல, அல்லது வேலைக்கு ரகசியங்கள் புரியல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் மாட்டார். நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் வாழுவதை தேவன் விரும்புறாரு. அவனுக்கு பகிர்ந்த அளவு என்னவோ அதன்படிதான் கணக்கு கேட்பார். நம்ம கிட்ட என்ன கொடுத்தாரோ 10 ரூபாய் 10 ரூபாய் தான் கணக்கு கேட்பார். 5 தாளந்து உள்ளவனுக்கு 5 தாளந்து கணக்கு தான். நம்ம அதை பத்தி வரியா பண்ண வேண்டாம். ஆனா விதை எப்படி இருக்கணுங்க? நம்ம சுத்திகரிச்சிருக்கணும். உலகத்துல நம்ம ஒரு விதை விதைக்கிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நிலத்தை எல்லாம் சுத்தம் பண்ணி பண்படுத்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? தோண்டி விதைப்போம். ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? காடு முரடான ஒரு இடத்துல உடைய விதையே போடுவாரு, அந்த விதையே சுத்தம் பண்ணு. அப்படிதான் வசனம் இருக்குது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. ஆண்டோடைய விதை வசனம் அது ஓனதுக்கு அப்புறம் தான், அந்த நிலத்துல விழுந்ததுக்கு அப்புறம் தான் சுத்தமே ஆகும் இல்லையா?
உங்களுடைய பிரமாணங்களினாலே நான் என்னுடைய உபத்திரவப்பட்டது நல்லது, அதுதான் உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். விதை விழுகணும். இந்த விதை விழுந்துருச்சா நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, நான் முழுசா அக்கிரமத்துல இருந்து வெளியில வரலைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் பயப்படுறேன், நான் இதை செஞ்சேன்னா கடவுளை தண்டிப்பாருங்க ஒரு பயமா நமக்குள்ள இருந்ததுன்னா விசுவாச விதை நமக்குள்ள விழுந்துருச்சு. இப்போ திருப்பி மத்தேயு 13 வருவோம். அந்த 3 நிலங்களும் எப்ப சுத்தமாகும்னு நினைக்கிறீங்க? எபேசியர் 2ஆம் அதிகாரம். கற்பாறை நிலம், முள்ளுள்ள நிலம், சரியா, முளைக்காத ஒரு நிலம், ஆண்டவருக்கு விரோதமா செயல்படுகிற ஒரு நிலம். எபேசியர் 2 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மை சுற்றி இருப்பதற்கு நம்ம ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கும் போதுதான் அந்த விதை உள்ள தங்கும். ஆண்டவர் எவ்வளவு வசனம் பேசுறாரு, எவ்வளவு விதை போடுறாரு, ஏன் முழுக்க தங்க மாட்டேங்குது? ஏன் தங்க மாட்டேங்குது? நம்ம சுத்திகரிப்பதற்கு இடம் கூடாம இருக்கணும். நம்ம சுத்திகரிச்சாலும் விசுவாசத்துக்குள்ளே வருவோம். இல்லைன்னா அதுக்கு விசுவாசமே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கு விசுவாசமே கிடையாது. பரிசேயன் என்னென்னமோ பண்ணி இருந்தாரு. வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், நான் என்னோட சம்பாத்தியில தசமபாகம் கொடுத்து வர்றேன். இந்த ஆயக்கார மக்களும் இல்ல, எல்லாம் கிளிகளையும் செஞ்சுட்டு வந்தாரு. ஆனா அவருடைய விசுவாசம் தேவனால் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனா அவருக்குள்ள விதை போட்டது உண்மை, ஆண்டவர் விதை போட்டாரு உண்மை. ஆனா தேவனால் அங்கீகரிக்கிற விசுவாசம். காயினும் மாபேலும் என்ன கொண்டு வந்தாங்க? சொல்லி கொடுத்தாங்க. சண்டே கிளாஸ்ல பலி கொண்டு வந்து கொடுத்தாங்க. யாருடைய பலி ஆண்டவர் ஏத்துக்கிட்டாரு? ஆபேலுடைய பலி. விசுவாசத்தினாலே செலுத்தப்படுகிறத ஆண்டவர் ஏத்துக்குவாரு. விசுவாசம் இல்லாம வருகிற யாரும் பாவமே, அது நமக்கு பாவமா மாறிடும். விதை எவ்வளவு முக்கியம் பாத்தீங்களா? இந்த விதை விளையாடுற வேலைய நாம எதுவும் செய்ய முடியாது, அவர்தான் செய்வார். ஆனா நாம ஒண்ணு செய்யணும், என்னன்னா அந்த விதையை நமக்குள்ள காத்து கொள்ளும்படிக்கு நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா ஆண்டவர் தான். ஆண்டவருடைய ஊழியத்துல இயேசு சாமியோடைய ஊழியத்தை விட யாராவது சிறப்பா செஞ்சிட முடியுமா உலகத்துல? நோ ஒன் கேன். இல்லைங்களா? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது எத்தனையோ வசனங்கள் அவர் பேசியிருப்பார். இல்லைங்களா? எவ்வளோ காரியங்களை அவர் எடுத்து சொல்லியிருப்பார். ஓமைகளாலும் நேரடியாகவும் எத்தனையோ காரியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. தேவாலயத்துல பிரசங்கம் பண்ணினாரு, நம்ம பார்த்தோம். ஜெபாலயங்கள்ல பிரசங்கம் பண்ணினாரு, வீடுகளோடும் அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணினாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல சாலமோன் மண்டபத்துல உலாவி கொண்டிருந்தாரு, அங்க பிரசங்கம் பண்ணினாரு. வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணினாரு. இத்தனை பிரசங்கங்களை கேட்டு கொண்டு போய் அவரை கொண்டு சிலுவை வெடிக்கிறாங்கன்னா அங்க என்ன விதைன்னு யோசிச்சு பாருங்க, எங்க விழுந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப விதை விழுந்துச்சுங்கன்னா நம்ம விசுவாசியா? நோ. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம விதை நாங்க இப்ப போட்டாரு, நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் இங்க ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், திடப்படுத்தல் வாங்கிட்டேன், இங்கதான் வச்சு கல்யாணம் பண்ணேன், அதனால நான் ஆண்டவர்கிட்ட போயிடுவேன். நோ. விதை விழுந்ததுனால நம்ம விசுவாசி கிடையாது. விதையை காத்துக் கொள்கிறவன் தான் விசுவாசி. 2வது காரியம், விசுவாச விருட்சம். நம்ம விசுவாசம் கேள்விப்படுகிற ஒரு விசுவாசமாக மாறணும்னா முதல்ல என்ன பண்ணிருக்கோங்க? விசுவாச விதை நமக்குள்ள விழுகணும். அடுத்தது விசுவாச விருட்சமா அது மாறணும். விதை எதுக்கு போடுறோம்? டெய்லி நம்ம சுத்தம் பண்ணி விதை போடுறோம், தண்ணி ஊத்துறோம், எரு போடுறோம், எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ற? தூக்கி வீசவா போறோம்? இல்ல, எதுக்கு விதை போட்டோங்க? அது வளரணும், அது செடியா வளரணும், அது விருட்சமாகணும். விருட்சம்னா மரம், அது கனி கொடுக்கக்கூடிய ஒரு மரமாக வளரணும். அதுதானே அதோட நோக்கம். நான் சும்மா விதை போட்டு இத்தனை நாளையும் நான் எதுக்கு செய்யறேன்? ஆண்டவர் சொன்னாரு பாத்தீங்களா? ஆண்டவர் பாருங்களேன் எவ்வளவு தாழ்மை உள்ள தேவன். அவருடைய தாழ்மை மாதிரி உலகத்துல ஒரு மனுஷனுக்கும் தாழ்மை இருக்காரு. ஆனா நம்மை ரட்சிப்பதற்காக எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தினாருன்னா, மரண பயந்தும் தம்மை தாழ்த்தினார் நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ல ஒரு ஓமை ஆண்டவர் சொல்றாரு அழகா. எஜமான் கூப்பிட்டு வேலைக்காரத்தை சொல்றாரு, இந்த மரத்தை நீ என்ன பண்ணு? வெட்டி போடு. 3 வருஷமா என்ன பண்ற? இல்ல பனியை தேடுற, உன்னையும் காணல, நீ வெட்டி போடு அப்படின்னு எஜமான் வேலைக்காரங்கிட்ட சொல்லும் போது அந்த வேலைக்காரன் போய் பரிந்து பேசின அந்த மரத்துக்காக. தேவன் என்ன பண்றாரு? நமக்காக பரிந்து பேசுறாரு. அதுக்காக அவர் தன்னை எந்த இடத்துல வச்சுக்கிட்டாருன்னா வேலைக்காரன் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டாரு. ஆண்டவருடைய தாழ்மையை விட உலகத்துல சிறந்த தாழ்மையை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. தன்னை வேலைக்காரனா வச்சு நம்ம வைக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. சர்வ வளமையில தேவன் அவர் தன்னை வேலைக்காரன் இடத்துல வச்சுட்டு என்ன சொல்றாருன்னா, ஐயா இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும், நான் இதை சுத்தி என்ன பண்ணுவேன்? களையெல்லாம் பிடுங்கி எரு போட்டு நான் இதை சுத்தம் பண்ணுவேன். அது கனி கொடுத்தா சரி, பாப்போம், இந்த ஒரு வருஷம் பாருங்க, கனி கொடுத்தா சரி, இல்லைன்னா என்ன பண்ணலாம்? வெட்டி போடலாம். அப்போ ஒரு விருட்சமா வளர்றதுக்கான ஒரு அதாவது என்ன சொல்றது, உத்வேகம் நமக்குள்ள இருக்கணும். நம்ம அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம அப்படியே விசுவாசி வந்தோம் போனோம் அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம என்ன பண்ணணுங்க? ஆண்டவருக்காக கிரியை செய்யணும்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், நம்ம விருட்சமாகணும். அததான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நம்ம விருட்சமாகணும். நம்ம அப்படியே விளையாவே எடுத்துட்டு இருக்க கூடாது. யோவான் 12:24 வசிக்கிறீங்களா? யோவான் 12:24. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது கனித்திருக்கும், செத்தரையாகி மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி என்ன ஆகணுங்க? சாகணும். இப்போ நம்ம ஒரு மாம்பழ கொட்டை எடுத்து போடுறோம், சரிங்களா? மாம்பழ கொட்டை எடுத்தோம், எல்லாம் சுத்தம் பண்ணோம், அதை போட்டோம், தண்ணி ஊத்தணும், வளர்த்தோம். 1 வருஷம் கழிச்சு தென்னை மரம் முளைச்சிருக்குது. இது நம்ம பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம போட்டது என்னது? மாம்பழம், இல்லைங்களா? எதிர்பார்த்தது என்னது? மாம்பழம். முளைச்சது தென்னை மரம். எப்படி இருக்கும்? சரி, தென்னை மரம் இருந்தா கூட பரவாயில்ல, எருக்கஞ்செடி முளைச்சதுன்னா நமக்கு எவ்வளவு கடுப்பாகும் யோசிச்சு பாருங்க. எருக்கஞ்செடி இருந்தா அப்ப தேவன் நம்ம இடத்துல ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ஒரு விதைய போடுறாரு. என் பிள்ளை விசுவாசம் வளரணும், என் பிள்ளை ஆவிக்குரிய பிள்ளையா வளரணும், அவருடைய குணாதிசயம் மாறணும், அவருடைய அன்பு மாறணும், அது மற்றவர்களிடத்துல நேசிக்கக்கூடிய பிள்ளையா வாழணும், தேவனுடைய ஊழியத்துல பங்கெடுக்கணும், தேவனுக்காக நிக்கணும்னு சொல்லி ராஜ்யத்தை கட்டுவதற்கான விதைய போட்டாரு. முளைச்சு வரும்போது பார்த்தா என்னமோ முளைச்சிட்டு வருது, என்னடமோ வளர்ந்து வருது, என்னடமோ நடக்குது. அப்போ போட்ட விதை தப்பில்ல, நிலம் என்ன ஆகி போச்சு? தப்பா இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இது நான் சொல்றதுனால நான் ரொம்ப கரெக்டா உங்களை எல்லாம் தப்பு சொல்றேன், தயவு செஞ்சு நினைச்சாதீங்க. இது எனக்கும் தான். எப்போ ஒரு பிரசங்கத்தை பேசுறோமோ அந்த பிரசங்கம் முதலாவது பேசுகிறவர்களுக்கு தான், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு எல்லாம். அப்போ நாம ஒவ்வொருவருமே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்ட்டா ஆண்டவர் வசனத்தை போட்டாருல, விதைய போட்டாருல, அது என்ன மாதிரி மரமா வளர்ந்துருக்குது, என்ன விருட்சமா வளர்ந்துருக்குது, அது எப்படி அது முளைச்சு வெளியில எப்படி தெரியுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கலாத்தியர் 6:8 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:8. மாம்சத்துக்கென்று நம்ம விதைச்சோம்னா எப்படியா இருப்போம்? மாம்சம் இருந்துட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். தேவன் நமக்கு பரிசுத்தமுள்ள வசனத்தினாலே விதைய போட்டுட்டாரு. நாம் அதை காத்து கொள்ளாம நாம் அதை கலப்பாயில் போவதற்கு விட்டு போட்டுட்டோம்னு சொன்னா அந்த விதை என்ன ஆகாது? முளைக்காது, அது விருட்சமாகாது. மாம்சத்துக்கென்று நாம அதை விதைக்கிற விதைய மாத்திட்டோம்னு சொன்னா மாம்சத்தினால நம்ம அழிவே தான் இருப்போம். ஆவிக்கென்று விதைக்கிறவங்க மட்டும்தான், ஆவிக்குரிய விருட்சமா வளரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் நித்திய ஜீவனை என்ன பண்ண முடியும்? அறுக்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விதைச்சா மட்டும் பத்தாது, வசனத்தை கேட்டா மட்டும் பத்தாது. ஆண்டவர் அழகா சொன்னார் பாருங்களேன், காது உள்ளவன் கேட்டுக்கிறவன் சொன்னவரு, நீங்க கேட்கிற விதத்தை கவனியுங்கள்னு சொன்னார். நீங்க என்ன கேட்கிறீங்க, என்ன மாதிரி வசனத்தை கேட்கிறீங்க? பைபிளை இப்படி எடுக்கிறது, இப்படி திறந்தா ஆசீர்வாதமான வசனம் வந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா என்ன பண்றது? மூடி வச்சுட்டு வழி எடுக்கிறது. எது வரைக்கும்? ஆசீர்வாதமான வசனம் வர்ற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், எனக்கு இதுதான் வேணும். கர்த்தர் வாழாக்காமல் தலையாக்குவார், அதுதான் வேணும். அதுல யூராஸ் 4 ரோடு செத்தான்னு ஐயோ இது இல்ல மறுபடியும் ஒருக்கா. அப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன், ஆண்டவர் இப்படிதான் என்கிட்ட பேசணும். இல்ல, ஆண்டவர் எப்படி வேணாலும் நம்மகிட்ட பேசுவார். சில வேலை நம்ம கடிந்து வரணும், நமக்கு எது தேவையோ அதையும் நம்ம செய்ய தகப்பண்ணுங்க. பொல்லாதவர்களாகிய நாம நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு பரம ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? காணாதவர்களை நம்புவதற்கு தான் விசுவாசம்னு ஆண்டவர் பேர் வச்சிருக்கிறாரு. காணாதவர்களை நம்பணும். எப்படி காணாதவர்களை நம்புறது? அது விசுவாசனால மட்டும்தான் நடக்கும், வேற எப்படியும் நடக்காது. விசுவாசம் அவ்வளவு முக்கியம். தேவனை யாருமே பார்த்தது இல்ல, பரலோகத்தையும் பார்த்தது இல்ல, எப்படி நம்புறது? அதுக்குதான் ஆவியானவர் நம்ம கிட்ட இருக்காரு. விதைய போடுறாரு, சுத்தம் பண்றாரு, நம்மள என்ன பண்றாருங்க? தகுதிப்படுத்துறாரு, நம்மளை உருவாக்குறாரு, அவர் உணர்த்துறாரு, நம்ம கூட வாழ்றாரு, நம்ம கூட போஜனம் பண்றாரு, நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவரு இந்த உணர்வு நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதன் மூலமா மற்ற சகோதர சகோதரி நம்ம கிட்ட கனெக்ட் பண்ணிட்டே இருப்பாரு. இவ்வளவு ஆச்சரியமான விஷயம் தெரியுங்களா? ஆண்டவர் நம்மள ஒருத்தர் கூட வைக்கப்பட்டு போக முடியவே முடியாது. நானும் என் கணவரும் இது சாட்சிக்காக நான் சொல்றேன், போற இடம் எல்லாம் எங்களை ரொம்ப நேசிப்பாங்க. எங்க அப்பா இல்லைன்னா கூட போற இடத்துல இல்லாத சபைகளுக்கு போற இடத்துலனா மகள்னு கூப்பிடுற இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. என் மகள் வீட்டுக்கார மாப்பிள்ளையும் கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளை உறவு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றதுன்னா, நிறைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கிடைச்சிருக்காங்க இந்த ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு. சாதாரணமா ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு கிராம சபையில இருந்து ஆண்டவரை தேடினதுக்கே ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஒரு மட்டத்தை கொடுப்பாருன்னு சொன்னா உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை
நேசிச்சு பின்பற்றணும் ஆண்டவர் எவ்வளவு நம்மளை பாதுகாப்பா வைப்பாரு தெரியுங்களா? நம்மளை சௌரியமா வைப்பாரு, பாதுகாப்பா வைப்பாருங்க. எல்லாருமே நமக்கு வேணும் தான். ஆனா ஆவிக்குரிய வட்டமும் ஆண்டவர் உருவாக்கி தருவார். அது நம்ம எல்லாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், நம்ம சர்ச்சுக்குள்ள இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம், சொந்தத்துல இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வட்டமும் ஒண்ணு நமக்கு நிச்சயமா இருக்கணும். அந்த வட்டம் என்ன பண்ண தெரியுங்களா? நம்மளை தூக்கி எடுக்கும், நம்மளை தாங்கும். எங்களோட ஃபங்க்ஷனுக்கு கூட நாங்க உண்மையா விட்டாதான் கூப்பிட்டோம். சபையில நாங்க கூப்பிடவே இல்லை. நாங்க வச்சிருக்கோங்க, நீங்களாம் வாங்க, சும்மா அப்படி அறிவிச்சு கொடுத்துட்டு போயிட்டோம். நீங்க வாங்கனால இப்ப யார்ட்டையும் சொல்ல. அப்ப பத்திரிக்கை கூட அடிக்கல, யார்ட்டையும் பத்திரிக்கை கூட நாங்க கொடுக்கல. உபதேசியாருக்கு மட்டும் பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்தோம். நீங்க அறிவிச்சிருங்க வாங்கன்னு சொன்னா அவங்க இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எங்களுக்கே தெரியாது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம வேணும்னு ஒருத்தவங்க நினைக்கிறாங்கன்னா இதுக்காக எப்படி நம்ம கனெக்ட் ஆயிருக்கிறோம்? வசனத்தினால கனெக்ட் ஆயிருக்கிறோம். விருட்சமா வளர்றோம். அந்த விருட்சம் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த விருட்சமான அது என்ன பண்ணும்னா அநேக விதைகளை உடைய கனிகளை என்ன பண்ணுது? கொடுக்கும். ஒரு விருட்சம், ஒரு விதை, அது என்ன ஆகுதுங்க? பெரிய மரமா வளருது. அதுல அநேகர் தங்கக்கூடிய ஒரு கூடாரமா அது மாறுது. அதுல கனி வரும். அந்த கனி என்ன பண்ணுங்க? அநேக விதைகள் அதுக்குள்ள இருக்கும். அநேக விதை அதுக்குள்ள இருக்கும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. விசுவாசம் இப்படி மாறிட்டே இருக்கும் நம்ம விசுவாசம். அப்பதான் அது கேள்விப்படக்கூடிய ஒரு விசுவாசம் தான் மாறும். ரூத்துடைய வாழ்க்கையை பாதித்தது இதுதான். ரூத் ஒரு மோவாபிய பெண் இல்லைங்களா? அவங்க நகோமியுடைய தன் மாமியாருடைய வாழ்க்கையை பார்த்து எவ்வளவு நம்ம தன்னை விட்டு கொடுத்தாங்கன்னு பாருங்களேன். நகோமி வயசான அம்மா, அவங்க கூட பெத்லகேமுக்கு போறதுனால நமக்கு எதிரா என்ன இருக்கும்? இல்ல இந்த அம்மா போய் செத்துட்டாங்கன்னா நான் அடுத்து என்ன பண்ணுவேன்? இத்தனை விஷயம் இருக்கு, இவ்வளவு சவால்கள் ரூத்துக்கு முன்னாடி இருக்குது. தைரியமா ஒப்பு கொடுக்குறாங்க. நகோமி கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு தைரியமா தன்னை ஒப்பு கொடுக்குறாங்க. நாளைக்கு போய் எங்க அம்மாக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா தனக்கு என்ன இல்ல, பாதுகாப்பு இல்ல, அந்நிய தேசம். ரூத்துக்கு அந்த தேசம் ரொம்ப புதுசு, இஸ்ரவேல் தேசம் புதுசு. இவங்க வாழ்ந்ததெல்லாம் மோவாபிய தேசம். யாருமே இல்ல, சொந்தமே யாரும் இல்ல, உறவுகளும் யாரும் இல்ல. அப்ப எது ரூத்தோட வாழ்க்கை இவ்வளவு வசச்சிருக்கும் யோசிச்சு பாருங்களேன். எது இவ்வளவு ஒரு தன்னுடைய தெய்வத்தை விட்டுட்டு உங்களுடைய தெய்வம் தான் என்னுடைய தெய்வம், உங்களுடைய ஜனம் தான் என்னுடைய ஜனம்னு நாம சொல்லிக்கல. அவங்க ஏத்துக்கணும் இல்ல, அங்க போய் அந்நியர்களை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு பிரமாணமே இருக்குது மோசையின் மூலமா. அவங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்களா? எதை பற்றியும் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படாம ஒரு விசுவாசம் வளருதுன்னு சொன்னா அதுதாங்க விருட்சமான விசுவாசம். அதுதான் விருட்சமாய் வளர்ந்திருக்கிற ஒரு விசுவாசம். யோசிச்சு பாருங்க, நம்முடைய விசுவாசம் விருட்சமாய் இருக்கா? என்னுடைய விசுவாசம் ஒருவருடைய வாழ்க்கையாவது பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கா? நம்முடைய விசுவாசனுடைய பிரதிபலிப்பு இன்னொருவருடைய வாழ்க்கையில பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் விசுவாசம். அதுதான் சரியான விசுவாசம். அது சின்ன குழந்தைனால கூட முடியும். சின்ன குழந்தை ஆண்டவர் விசுவாச கூட அது நடக்கும். மாற்று கருத்தே இல்லை. விசுவாசம் என்ன பண்ணுங்க? இன்னொருவருடைய வாழ்க்கைய பாதிக்கணும். எப்படி பாதிக்கணும்? இவன் இருக்கா பாரு, இந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. அப்படி இல்லை, அந்த பாதிப்பு இல்லை. எப்படி பாதிக்கணும்? நான் தூண்டப்பட்டேன், உங்களால நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஸ்டெப்பு நான் முன்னாடி வந்தேன், நான் சத்தியத்தை கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆவிக்குரிய சகோதரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சாலமன் பிரதர், சசி அண்ணன், இவங்களெல்லாம், ஹேமா டீச்சர், இவங்களெல்லாம் பேசும்போது உறவான அவங்க பேசுவாங்க. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கூட பிறப்பில்ல, அவ்வளவுதான். ஆனா அவ்வளவு உறவா, நம்ம என்ன அவ்வளவு உறவு, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒண்ணுமே பண்ணல. அவ்வளவு ஒரு நிம்மதி, அவ்வளவு ஒரு சந்தோஷம். அதை அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். இதெல்லாம் சாலமன் பிரதரோட ரேஞ்சுக்கு அவரும் நம்ம கிட்ட பேசணுங்கிறதே கிடையாது. சொந்த சகோதரியா நினைப்பாங்க. அவ்வளவு உரிமை எடுத்துக்குவாங்க. ஆச்சரியமா இருக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு உறவு. நான் ஏன் அவங்கள மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல நினைச்சுக்காதீங்க. நம்ம சொந்தத்துல நிறைய சொந்தம் எனக்கு இருக்கு, நிறைய ஆளுமை வட்டம் இருக்கு. ஆனா இது எனக்கு இயல்பா ரத்தத்துல எனக்கு கிடைச்சது. அது எப்படி இல்லைங்க, ரத்தத்தினால கிடைக்கல, அது தேவன் கொடுத்தது. அது ரத்தத்தினால வரல. அதனால அது எனக்கு பெருசா தெரியுது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எதுக்காக சொல்றேன்னா, நம்ம விசுவாசம் வளரக்கூடிய விசுவாசமாக விருட்சமாக வளரணும். வேற ஆண்டவர் போட்டுட்டாருன்னா அது வருஷம் வருஷம் என்ன பண்ணிட்டே இருக்கணுங்க? வளர்ந்துட்டே இருக்கணும். வளர்ந்தாதான் கனியா கொடுக்க முடியும். வளராம அதே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா நம்ம விசுவாசத்துல எந்த பயனும் இல்லை. We should be acting faith, not acting faith. ரெண்டுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆக்டிங் ஃபெய்த் அப்படின்னு என்ன தெரியுங்களா? விசுவாசத்துல செயல்பட்டுட்டே இருக்கிறது. ஆக்டிங் ஃபெய்த்னா என்ன தெரியுங்களா? என்னதுங்க? விசுவாசம் இருக்கிற மாதிரி பில்டப் போடுறது. அது நம்ம நிறைய பேர் பார்ப்போம் இல்லைங்களா? பெரிய சிஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது ஒரு பாட்டி புடிச்சிட்டாங்க, ஐயோ அம்மா என்னால முடியல, அவங்க சொந்த கதை சோழ கதை, அவங்க 2வது பிள்ளை 3வது பிள்ளை அங்க இருக்குது இங்க இருக்கு, பாட்டி எனக்கு நேரம் ஆச்சு என்னை விட்டுருக்கா
அவங்க விசுவாசத்தை பத்தி அவங்க பேசுறாங்க, உங்க விசுவாசத்தை பத்தி நாங்க பேசிக்கிறோம். நீங்க என்ன பண்ணக்கூடாது, நாம போய் நான் விசுவாசிகள் சொல்லணும்னு அவசியமே இல்ல. எங்கேயும் அப்போஸ்தலர்கள் சொல்ல, எங்கேயும் ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லல, எங்கேயும் போய் இயேசுசாமி சொல்ல நான் இவ்வளவு விசுவாசிச்சிருக்கிறேன் பிதாவின்னு சொல்ல. அது வெளியில தெரியுது, அது அப்படியே வெளியில தெரியுது. அதுதான் விசுவாசம். உங்களுடைய விசுவாசம் அநேகரை பாதிக்கும். எப்போ அது விருட்சமா வளரும் போது. விருட்சமா வளரலீங்கன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இருந்த இடத்துலயே தான் இருக்கோம், தண்ணி ஊத்திட்டே இருக்கிறோம், எரு போட்டே இருக்கிறோம், செடி முளைக்கவே இல்லை. நமக்கு எவ்வளவு கோவம் வருங்க, யோசிச்சு பாருங்க. தூக்கி போட்டு போயிடுவோம் இல்லையா? அப்ப தேவன் நம்மளை எப்படிதான் பாக்குறாரு, இந்த வருஷம் இந்த மரம் இருக்கட்டும், இது கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் அதுக்கப்புறம் இது என்ன பண்ணிடலாம், வெட்டி போட்டுறணும். நம்ம இந்த வசனத்துக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். மூன்றாவது ஒரு காரியம் விசுவாசத்துடைய விளைவு. முதல்ல என்ன சொன்னாங்க, விசுவாச விதை. இரண்டாவது விசுவாச விருட்சம். மூன்றாவது விசுவாச விளைவு. விசுவாச விளைவுனா என்ன அர்த்தம்னா, அது வீதி வரவங்கிறதுக்காக நான் போட்டேன். விசுவாச விளைவுங்கிறது கனி, விசுவாசத்தினால பலன். ஒரு அது வளரும். முதல்ல விதை பூமியில தங்கணும். பூமியில தங்கவே பெரிய விஷயம். ஏன்னா அது கீழே வேர் விடணும், மேல என்ன பண்ணுங்க, மேல இருக்கிற அந்த எதிர்ப்பு தன்மை எல்லாத்தையும் எதிர்த்துட்டு அது முளைச்சு மேல வரணும். அதுவே பெரிய விஷயம். அதுக்கு பிறகு அது விருட்சமா வளரணும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். இந்த வளர்கிற சூழ்நிலை இருக்குது பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் விசுவாசிக்க வேண்டியதா இருக்கும். ஆண்டோட பிள்ளையா வர வேண்டியது இருக்கும். அவமானங்கள் பாடுகள் சகிக்க வேண்டி இருக்கும். நிறைய பொறுத்து கொள்ள வேண்டியது இருக்கும். ஒண்ணும் தப்பு இல்ல, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்காரு, நம்ம தாராளமா அதெல்லாம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த விசுவாசம் விளைவை தரும், கனியை தரும். கனி ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு நம்ம வச்சோம், எதுக்கு வளர்த்தணும், கனி கொடுக்கறது தான். அது வளர்ந்து மொட்டை மரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு நம்ம என்ன பண்றது, மடி வெட்டிதான் போடணும், கனி கொடுக்கணும். ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை பார்த்தாரு பாத்தீங்களா இல்லைங்களா? ஆண்டவர் ரொம்ப பசியோட என்ன பண்ணாராம், நடந்து போயிட்டு இருந்தாராம். தூரத்துல என்ன பண்ணாராம், ஒரு அத்தி மரத்தை, இலைகளுள்ள அத்தி மரம், நல்லா படிக்கணும், இலைகளுள்ள ஒரு அத்தி மரம், இலை காலம் பச்சை மசேல்னு இருக்கு. சரி இவ்வளவு நல்லா இருக்கே, போய் கிட்ட போய் ஏதாவது பழக்கம் இருக்கான்னு பார்ப்போம். போய் பார்த்தாங்க, என்ன இல்லைங்க, ஒண்ணுமே இல்ல, இலைகளை தவிராங்க ஒண்ணுமே இல்ல. இது பேர் ஆக்டிங் கிறிஸ்டியன். விசுவாசம் இருக்கிற மாதிரியே கிடு நடிக்கிறது. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா விட்டு போட்டு எல்லாம் ஓடிடுறது. ஆண்டவர் வேண்டாம், விசுவாசம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், இந்த சாமியே வேண்டாம், இந்த பைபிள் வச்சிருந்தாலே கஷ்டம் தான், தூக்கி போட்டு ஓடிடுறது. இது பேர் தான் ஆக்டிங் கிறிஸ்டியன். ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த அத்தி மரத்தை தபிச்சிட்டாரு. ஏன்னா வளர்த்தறது அவருதான் வளர்த்திருப்பாரு, கரெக்டுங்களா? அவர்தான் போட்டிருப்பாரு, அவராலதான் அந்த மரமே வளர்ந்துருக்கும். ஆனா அது இருக்கிற மாதிரி வீட்டை புட்டுச்சு பாத்தீங்களா, எங்கிட்ட எல்லாம் கனி இருக்கிற மாதிரி. அதை என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர், தபிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம. அதாவது பில்டப் பண்ணினா கூட அதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிருக்கும், கரெக்டுங்களா? விசுவாசத்துல நம்ம வளர்றோங்கிறது அடக்கத்துல நம்ம இருக்கிறது நல்லா காட்டும். நம்ம தாழ்மையோட இருக்கிறது ஒரு வெளிப்பாடா இருக்கும். நம்ம சுபாவம் மாறி இருக்கிறது வெளிப்பாடு, கடி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் வெளிப்பாடு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் 15ஆம் அதிகாரத்துல என்ன இருக்குங்க, எப்பவுமே தியானிக்கும் போது சில முக்கியமான வசனங்களை எந்த அதிகாரத்துல எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுட்டே தியானிச்சீங்கன்னா பைபிள் உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், இல்லைங்களா? வாசிங்க. அவ்வளவுதான். நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கனி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுவேன். கனி கொடுக்கலீங்கன்னா வேஸ்ட், அறுத்து போடுகிறார், அறுத்து போட்டுருவாரு. அப்போ விதை விழுகணும், அது விருட்சமாகணும், விருட்சத்துக்கு அப்புறம் அது என்னவும் பண்ணணும், கனி கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காக நம்ம கனி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். ஆண்டவர் அநேகருடைய விசுவாசத்தை குறித்து பாராட்டினார். ஆனானிய ஸ்திரீயோடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பாராட்டினார். நூற்றுக்கதிபதியோடைய விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் பாராட்டினார். என்ன மாதிரி சூழ்நிலை தெரியுங்களா, இடுக்கமான சூழ்நிலையில அவங்க கனி கொடுத்தாங்க ஆண்டவருக்காக. தைரியம் பண்ணினாங்க, தாழ்மைப்படுத்தினாங்க, துன்பத்தை ஏற்றுக்கொண்டாங்க, சகித்தாங்க. யோபு எல்லா துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டாரு, சகித்தார். ஏற்றுக்கொள்ள எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நம்ம லைஃப்ல அப்படின்னா, சரி ஆண்டவர் கண்டுபிடிச்சிருக்காரு, நான் இதை சகிக்கட்டும் அப்படின்னு நம்ம இருதயம் நமக்குள்ள ஏத்துக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி ஏத்துக்கிறது நல்லது. ஏத்துக்கலாம் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த வெறுப்பு மத்தவங்க மேல காமிச்சிட்டு இருப்போம், மத்தவங்க பாக்குறவங்க எல்லாம் திட்டிட்டு இருப்போம், எரிச்சல் எடுத்துட்டு இருப்போம். இதெல்லாம் நமக்குள்ள அந்த கெட்ட சுபாவம் வளர்ந்துரும். இது யாருமே தப்பு முடியாது, எல்லாரும் அதுல ஒண்ணுதான், நானும் தான். அதை ஏற்றுக்கொள்ளணும்.
இந்த பாடுகளின் மத்தியிலும் தேவன் எனக்கு போதிக்க வல்லவர். இந்த அவமானங்களின் மத்தியிலும் நிந்தைகளின் மத்தியிலும் தேவனை நடத்த வல்லவர். அவர் எனக்கு என்ன அனுமதிக்கிறாரோ அது போதும். அவர் என்னை நிச்சயமாக போஷிப்பார், என்னை திருப்தியாக்கி நடத்துவார், தேவைகளை சந்திப்பார், என்னை வாழ வைப்பார், நிச்சயமா வாழ வைப்பார். அதற்கு முன்னாடி தேவன் இதை அனுமதிச்சிருக்காரா? நான் விருட்சமா வளர்றதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நான் கனி கொடுக்கறதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, என்னை சுத்தி களை எடுத்து எரிபோட்டு இருக்கிறாரு, அவர் போடட்டும், நான் நிக்கணும். மரம் நிக்கணும். ஆண்டவர் எல்லா காரியத்தையும் செய்ய மாட்டார். சில விஷயங்களை நாமளே கத்துக்க முடியும் ஆண்டவர் விடுவார். ஒரு செடிக்கு நம்ம ரொம்ப அப்படியே நேர்த்தியா உட்காந்து நம்ம வளர்க்குறோம் பாத்தீங்களா, அது கூட 4 முறை பெரிய மழை வந்துன்னா போயிடுங்க. காட்டுல இருக்கிற செடி கொடிகளை பாருங்களேன், அது இப்ப யாரும் கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா அது அப்படி எதிர்த்து நிக்கும். இடி மழை புயலுக்கெல்லாம் எதிர்த்து நிக்கும், முடிஞ்ச அளவுக்கு நிக்கும். ஏன் தெரியுமா? அது அதுவாவே வேறுபடுது, அதுவாவே கஷ்டப்பட்டு அது நிக்குது, அதுவா கத்துக்குது, இந்த உலகத்துக்கு சூழ்நிலை கத்துக்குது. இந்த மாதிரி தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாக்க, நம்மளை பலப்படுத்த சில சூழ்நிலைகளையே நம்மளை அனுமதிப்பார். ஆனா எது நோக்கம்னா கனி கொடுக்கணும். மத்திய 7ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எப்படி சொல்றாரு? கனிகளாலே அறிவீர்கள். எப்படி அறிவீங்க? கனிகளாலே அறிவீர்கள். நல்ல மரம் என்ன பண்ணுங்க? நல்ல கனிகளை கொடுக்கும். கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல கனிகளான மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே கொடுக்கும். எத்தனை இடத்துல ஆண்டவர் வெட்டுறேங்கிறாரு பாத்தீங்களா? எத்தனை இடத்துல ஆண்டவர் சொல்லிட்டாரு பாருங்க, நான் வெட்டிடுவேன், கனி கொடுக்கலைன்னா வெட்டிடுவேன். ஆண்டவர் அந்த வசனத்துல அழகா படிச்சு பாருங்க. நல்ல கனிகளான மரம் எல்லாம் அக்னியிலே கொடுக்கணும், கெட்ட கனி கொடுக்கிற மரம் அக்னியில கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்ல. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம கிட்ட கனியை எதிர்பார்க்கிறாரு. அந்த கனியை நம்ம கொடுக்கலைன்னா எங்க போட்டுருவேன்னு சொல்றாரு? அக்னியில போட்டுருவேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும், எவ்வளவு தூரம் நம்ம ஜாக்கிரதையா கனியில் கொடுக்கறோமோ, வேகமான பிள்ளையா வாழணுமோ, நம்ம எவ்வளவு தூரம் நம்ம சீர்தூக்கி பார்த்து ஓடணும் இல்லைங்களா? சோ அதிக நேரம் ஆயிடுச்சு, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். சோ என்னுடைய விசுவாசம், நம்முடைய விசுவாசம் கேள்விப்படுகிற ஒரு விசுவாசமாக மாறணும்னு சொன்னா என்னென்ன பண்ணணுங்க? விசுவாச விதையை காத்துக்கொள்ளணும், விசுவாசம் விருட்சமாகணும், விசுவாசம் விளைவை தரணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குதான்னு நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். ஒரே ஒரு எச்சரிக்கை என்ன தெரியுங்களா? வெளிப்படுத்தின சுவிசேஷம் எடுத்துக்கோங்களா, 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், எந்த சபைக்கு ஆண்டவர் பேசுறாரு? எபேசு சபை. எந்த சபை? எபேசு சபை. நம்ம தியானிச்சது எந்த சபைங்க? எபேசு சபை. எபேசு சபை நேரடியாக அப்போஸ்தலனாகிய பவுலால உருவாக்கப்பட்ட ஒரு சபை. அந்த சபைக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு, பவுல் இப்ப இல்ல, உலகத்துல இல்ல, ரொம்ப வருஷம் கழிச்சு சபை நடந்துட்டு இருக்கு, நிறைய மூப்பர்கள் நடத்திட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அந்த சபைக்கு பேசுறாரு. என்ன பேசுறாருங்க? 2ஆம் வசனத்துல, உன் கிரியையும் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சவிக்க கூடாம இருக்கிறதையும் அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டத்தி. எவ்வளவு கண்டுபிடிக்கணும் பாருங்க, இது ரொம்ப பெரிய விஷயம். எது உண்மையான பிரசங்கம், எது தவறான பிரசங்கம் கண்டுபிடிக்கிற ஞானத்தை தேவன் தான் நமக்கு தர முடியும். இதெல்லாம் நீ கண்டுபிடிக்கிறதையும், நீ சகித்து கொண்டிருக்கிறதையும், பொறுமையா இருக்கிறதையும், என் நாமத்திற்கும் இடைப்படையாமல் இருக்கிறதையும், பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கேன். இதெல்லாம் கர்த்தருக்கு தெரியுது. எபேசு சபை இவ்வளவு வளர்ந்திருக்குது. அடுத்து என்ன சொன்னாரு பாருங்களேன், ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டார் என்று உன் பேரு எனக்கு குறையுண்டு. நீ இந்த இடத்துல இருந்து விழுந்தா என்று நினைத்து மறுபடியும் நீ எழுந்துரு, மறுபடியும் நான் கட்டுவேன் ஆண்டவர் சொல்றேன். உண்மையில வரலாற்று என்ன நடந்தது தெரியுமா? இதுக்கப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் எபேசுன்னு ஒரு சபையே இல்லை, எபேசுன்னு ஒரு சபையே காணாம போச்சு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் எச்சரிக்கும் போது செவி கொடுக்காம போனதுனால. ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டாயின்னு எபேசு சபை மேல ஆண்டவர் என்ன பண்றாருங்க? ஒரு ரிப்போர்ட் வைக்கிறார். நம்முடைய சபை டிஎல்சி சபை எவ்வளவு வருஷமா இருக்குங்க? சில 100 வருஷங்களா இருக்கு இல்லையா? நம்மளுடைய விசுவாசத்தினாலே நம்ம சொல்லிட முடியாது. அந்த விசுவாசம் அவனுடைய கிருபையோடு சேர்ந்து வளர்ந்ததுனால இவ்வளவு தலைமுறைகள் தாண்டி டிஎல்சி சபை இருக்கு. இந்த விசுவாசம் விருட்சமாக கனி கொடுக்கும் போது இன்னும் அதிகமாய் நாம் வளருவோம், இணைந்து வளருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய எச்சரிக்கை செய்திய நீங்க தவறா நினைக்க வேண்டாம். அது எதுக்காகனா, ஆண்டவர் நம்ம அழகா மாத்திருக்காங்க, நம்ம இன்னும் அழகா மாத்துவார், நம்ம வாழ்க்கையை மாத்துவார், சந்தோஷமா வச்சிருப்பார், நிறைவானதை கொடுப்பார், நிறைவானதை கொடுப்பார். தகப்பன் சொல்லுக்கு கீழ்படுகிற பிள்ளை என்னைக்குமே நல்லா இருக்குங்க. தகப்பன் சொல்லு, நான் தகப்பன் யார் சொல்றேன்? ஆண்டவர் தான் சொல்றேன். தகப்பன் சொல்லுக்கு நம்ம கீழ்படுகிற பிள்ளை என்னைக்குமே நல்லா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. விசுவாசமானது பல்வேறு சூழ்நிலைகளை நம்ம கூட நம்மிடத்தில் வளரக்கூடியதா இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் சில தலைமுறைகளுக்காக பேசப்படுகிற ஒரு விசுவாசமாக மாற கர்த்தர் நம்ம கிருபை கொடுப்பாரு. அட்லீஸ்ட் நம்ம குடும்பத்துல எங்க அம்மா எப்படி விசுவாசிப்பாங்க, எங்க அப்பா எப்படி விசுவாசிப்பாங்க, அவராலதான் இந்த ஒழுக்கத்துக்குள்ள நான் வந்தேன், அவங்கனாலதான் நான் இப்படி எல்லாம் வளர்ந்தேன்,
எங்க அப்பானால எங்க அம்மானால அப்படின்னு நம்ம சொல்லணும். நம்ம அடுத்த தலைமுறைகள் சொல்லணும். நான் அப்படி சொல்ல வரேன். நம்ம விசுவாசம் கேள்விப்படணும். இன்னும் 3 தலைமுறை தாண்டி எங்க பாட்டி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க எங்க பாட்டி பத்தி நான் இப்பவும் சொல்றேன். இந்த சம்பவம் பத்தி நான் இப்பவும் சொல்லுவேன். அவங்க அந்த பொறுமையா இருந்தது, அவங்க கத்து கொடுத்தது, அவங்க வளர்த்து விட்டது இப்பவும் நம்ம நினைச்சு பாக்குறோம். உங்களோட விசுவாசம். எங்க சித்தி வந்து பாத்தீங்கன்னா காலையில காஃபி கொண்டு வச்சிருவாங்க. ஆனா எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அவங்க வச்சாங்க அப்படின்னு அப்பவே சூடா இருக்கும் போது குடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எந்திரிச்சு முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு ஆளியே போயிடும், அப்புறம் தான் குடிப்பாங்க. நான் பார்த்துருக்கிறேன். எதுக்காக சொல்றேன்னா, முதலிடம் கொடுக்கறது, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கறது, தேவனுக்கு முதலிடம் கொடுப்போம். நம்ம வாழ்க்கையில முதலிடம் கொடுப்போம். தேவன் என்ன பண்ணுவார்? நம்ம நடத்துவார். நிச்சயமா நம்மளை தாங்குவார், நம்மளை கைவிட மாட்டார், தப்பு வைப்பார், நம்மளை தூக்கி நிறுத்துவார். ஒருவேளை நம்மளை ஒரு பிரச்சனையில அப்படியே வச்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நமக்கு அந்த நேரத்துல தேவைப்படுது. அதனாலதான் அப்படி வச்சிருக்காரு. ஒண்ணுமே இல்ல இதுல புரிஞ்சுக்கிறது, வேற புதுசா எல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? மாறவே மாறாதவர். நம்ம விசுவாசத்துல இன்னும் பலப்படுவதற்கு கர்த்தர் நம்ம உதவி செய்வதாக நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தை நீங்க அன்புள்ள நல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக எங்கள் வாழ்க்கையில வளர அப்பா நீங்க போட்டிருக்கிற இந்த விதை அது விருட்சமாகி கனி தந்து உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ கர்த்தர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்தினாலே அப்பா எங்களையும் எங்கள் சபையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்தையும் நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. தொடர்ந்து அப்பா நாங்கள் ஏறெடுக்கிற அப்பா சிறப்பு கூலிகைகளையும் ஒரு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவநாய கர்த்தருடைய கரம் எங்களோடு நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். புதிய மகிமையெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.